ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிசு ஃபேம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜிடபிள் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பல்லாரி நறுக்குனது ஒன்று, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஒன்று சின்னதாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். குடமிளகாய் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இது 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1.5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேகி கட்டி ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 1.5 சேமியா பேக்கெட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் லெவலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ சேமியா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். எனக்கு இன்னும் உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம சேமியா ஒரு பேனில் போட்டு நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.